வழக்கறிஞர் விசாரணைக்காக ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திக்கிற நிலையில் பார்க்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் எங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். நீதி மேல நம்பிக்கை என்னனால எங்களுக்கு வந்து நீதி வென்றிருக்கு. ஓகே மேம். ஓகே ஆமா ஆமா நாங்க என்ன சொல்ல விரும்புறோம். அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மீதான தீர்ப்பை தற்போது நீதிபதி வாசித்து வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் மொத்தம் 3 பேர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் குற்றப்பத்திரிகை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 3 நபர்களை தாண்டி பிற யாருக்கும் தொடர்பு இல்லை என்றும் ஏற்கனவே கிளீன் ஷீட் ஆனது இந்த விசாரணை அமைப்பு தரப்பில் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது A2, A3 கருப்பசாமி மற்றும் முருகன் ஆகிய இருவரையும் விடுதலை செய்து போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி நீதிமன்றம் தற்போது விடுதலை செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். A2, A3 விடுதலை பண்ணியிருக்காங்க. A1 நிலைமை என்ன? ஆம் தேவப்பிரியன், அதாவது இந்த வழக்கானது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் இந்த வழக்கில் A1ஆக இருப்பவர் பேராசிரியர் நிர்மலா தேவி, மேலும் இந்த வழக்கில் A2ஆக இருப்பவர்